ஐபிஎல் வரலாற்றுல முதல் முறையா தமிழ்நாடு பிளேயர் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா அங்கீகரிக்கப்பட போறாரு. எதுக்காக தெரியுமா? 2025 ஐபிஎலோட ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு நடக்க போற நேரத்துல இந்த சீசன் யார் அதிக ரன் ஸ்கோர் பண்ணி ஆரஞ்சு கேப் ஹோல்டரா மாறுவாங்கன்ற எதிர்பார்ப்பு எல்லாரும் இருக்கு. இந்த சீசனோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா தமிழ்நாடு பிளேயர் சாய் சுதர்சன் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வராரு. 15 இன்னிங்ஸ்ல 759 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சாய் சுதர்சனை பீட் பண்றதுக்கு 2 பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவும் கொஞ்சம் கஷ்டம். மும்பையை சேர்ந்த சூரியகுமார் யாதவ் செகண்டாவும், ஜிடியை சேர்ந்த சுப்மன் கில் தேர்டாவும் இருக்காங்க. சோ சூரியகுமார் டீமான மும்பையும் வெளில போயிட்டாங்க, கில்லோட டீமான ஜிடியும் வெளில போயிட்டாங்க. அதனால அவங்களால அதிக ரன் ஸ்கோர் பண்ண முடியாது. ஃபைனல் நடக்க போற இன்னைக்கு விராட் கோலி 614 ரன் எடுத்து 5வது இடத்துல இருக்காரு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 603 ரன் எடுத்து 6வது இடத்துல இருக்காரு. இந்த சீசன் விராட் கோலிக்கு ஆரஞ்சு கேப் வேணும்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல 146 ரன் எடுத்தா விராட் கோலி சாய் சுதர்சனையே பீட் பண்ணலாம். இப்படி அதிரடியான செஞ்சுரியை விராட் கோலி அடிச்சு இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணா ஆரஞ்சு கேப் அண்ட் 18 வருஷத்துக்கான கனவா டிராபியே கையில வரும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு விராட் கோலி இந்த 146 ரன் எடுக்கலனா முதல் முறையா ஐபிஎல்ல தமிழ்நாடு பிளேயர் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்தாருன்ற ஒரு வரலாற்று சாதனையே நடக்கும்.